வணக்கம் ஓட்டுநர் உறவுகளே. இப்போ என்னென்னு பார்த்தோம்னா சித்தன்னவாசல், அதாவது புதுக்கோட்டை டு மணப்பாறைபுரம் ரோட்டில் இருக்குது. அங்கே நானும் போனதில்லை, கஸ்டமரும் போனதில்லை. ஆனால் அது வழியாக நாங்கள் நிறையா தடவை கிராஸ் பண்ணி போயிட்டு வந்திருக்கோம். இந்த தடவை போய் பார்க்கணுங்கிற ஒரு வெறியோடு உள்ளே போனோம். போய் டிக்கெட்லாம் வாங்கிட்டு மேகமாக பார்த்தா மலை மேலே ஏறி போய் மேலே பார்க்கணும்னாங்க. நாங்களும் எவ்வளவோ எதிர்பார்ப்போட உள்ளே போனோம். போய் பார்த்தா 2 தூண் இருந்துச்சு, ஒரு வாட்ச்மேன் இருந்தார். ஓவியங்கள் இருந்துச்சு, ஆனால் பெருசாக அது பார்க்குற மாதிரி தெரியல. இது என்ன ஓவியம்னு கேட்டது மூலிகைகளால் வரையப்பட்ட ஓவியம், பல வருடங்களாக 1300 வருடங்களாக இங்கே இருக்குது அப்படின்னாப்புல. ஓகே, நல்ல விஷயம் அப்படின்ட்டு அப்புறம் ஏன் பாதியை காணா அப்படின்னு கேட்டதுக்கு இங்கே வந்து இதுக்கு முன்னாடி வந்தவங்கலாம் பாதியை பிச்சு கொண்டுட்டாங்க, இயற்கை சீற்றத்தினால பாதி போட்டாப்புல. இதில் ஒரு ஹைலைட் என்னன்னா, இங்கே பாண்டியர் மன்னரோட முகம் பொறிக்கப்பட்டிருந்துச்சு. யாருமே பார்க்காத முகத்தை இங்கே பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாப்புல. ஓகே அப்படின்னு அதுக்கப்புறம் ஒரு ரூம் ஒன்று காட்டினாப்புல. இங்கே தான் வந்து புத்த துறவிகள் வந்து தியானம் பண்ண இடம். இங்கே வந்து உள்மூச்சு வாங்கி விட்டீங்கன்னா ஓம் அப்படிங்கிற சவுண்டு கேட்கும் அப்படின்னாப்புல. நாங்களும் வாங்கி விட்டா ஒன்றும் கேட்கல. ஆனால் அந்த வாட்ச்மேன் அவரை விட்டாப்புல நல்லா கேட்டுச்சு, அப்படி ஒரு சத்தம் கேட்டுச்சு. அதுக்கப்புறம் வேற என்ன இருக்குன்னு கேட்டான். 300 படிக்கட்டு ஏறினா அவள் படுக்க இருக்கு அப்படின்னாப்புல. அவர் படுத்ததை நாங்கள் ஏன் பார்க்கணும் அப்படிங்கிற கதையா கீழே இருந்து அண்ணாந்து பார்த்து விட்டு வாங்க போகலான்னு கஸ்டமர் போட்டுக்கிட்டேன். இந்த யூடியூப் விலாகர்ஸ் இதெல்லாம் பண்ணுறதை வச்சு நானும் பல இடத்துல போய் ஏமாந்துருக்கேன், கஸ்டமர் பல இடத்துல ஏமாந்துருக்காங்க. தயவு செஞ்சு உண்மை எது பொய் எதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த இடத்துக்கு போங்க. அதான் இந்த வியோட கருத்து. நன்றி.